ஸ்டூடெண்ட்ஸ் நம்மோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமாய் ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இந்த வீடியோவில் காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் கான்ட்ராக்ட் காஸ்டிங் சாப்டரில் நம்ம ஒரு 10 மார்க் ப்ராப்ளம் போட்டு பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் டிஎஸ் ரெட்டி, ஹரிபிரசாத் ரெட்டி புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 19th ப்ராப்ளம். யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸோட கொஷின் பேப்பர் ஏப்ரல் 2022 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய 10 மார்க்ஸ் ப்ராப்ளம். இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. நோஷனல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டு அந்த ப்ராஃபிட்டை நம்ம எப்படி P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்றத இந்த ப்ராப்ளமில் போட்டு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்மோட சேனலில் கான்ட்ராக்ட் காஸ்டிங்கில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இன்றைக்கி நடத்தக்கூடிய ப்ராப்ளத்தை உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்காக அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இது ஏப்ரல் 2022 கொஷின் பேப்பர், அட்வான்ஸ்டு காஸ்ட் அக்கௌண்டிங் கொஷின் பேப்பர். இதில் பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸில் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் பார்த்தீங்கன்னா 20. ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 20ல் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பாருங்கள். அருண் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் ஹேஸ் அப்டைன்ட் எ கான்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேல்யூ ஆஃப் த கான்ட்ராக்ட் 12 lakhs, பிளான்ட் பர்ச்சேஸ்டு 60,000, வேஜஸ் பெய்டு 3,40,000 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ பாருங்கள், இதே ப்ராப்ளம் நம்மளோட புக்கில் பேஜ் நம்பர் 7.91. ஓகே, ரெட்டி புக்கில் கம்பெனி நேம் மட்டும் மாற்றிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 12 lakhs தான் கான்ட்ராக்டோட வேல்யூ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான்ட் பர்ச்சேஸ் மெட்டீரியல் வந்து 3,36,000. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா சேம் இன்ஃபர்மேஷன் தான். அதனால் எக்ஸசைஸ் நம்பர் 19 இன்றைக்கி நம்ம போட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ஆஃப் கம்பெனி நேம் எடுத்து எழுதிக்கோங்க. ஃபார் த இயர் அப்படின்றதெல்லாம் நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, ஃபார்மேட் படி இதெல்லாம் நீங்கள் எழுதிடணும். நான் இப்போ எழுதலை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட் பர்டிகுலர்ஸ் ருபீஸ், கிரெடிட் சைட் பர்டிகுலர்ஸ் ருபீஸ் அப்படின்னு பிரிச்சுருக்கேன். நம்ம டெபிட் சைடில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எடுத்து எழுதணும். கிரெடிட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எழுதணும். இந்த ஃபார்மேட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் போடலாம். விக்ரம் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் ஹேவ் அப்டைன்ட் எ கான்ட்ராக்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ பிரிட்ஜ். ஸோ இந்த கம்பெனிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு. The value of the contract is 12 lakhs. Contractோட value 12 lakhs. Work commenced on 1st January 2018. The following details are shown in their books for the year ended 31st December 2018. ஸோ இந்த கான்ட்ராக்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற டேட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுற டேட் இயர் எண்டில் 31st டிசம்பரில் கான்ட்ராக்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. Plant purchased 60,000, materials issued to site 3,36,000, wages paid 3,40,000, direct expenses 8,000, general overheads apportioned 32,000, wages accrued due on 31/12/2018 2,800, materials at site on date கொடுத்துருக்காங்க. amount 4,000, direct expenses accrued 1,200, work not yet certified 14,000, cash received being 80% of the work certified 6 lakhs. Life of the plant purchased is 5 years and scrap value is nil. Prepare the contract account for the year ended அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அண்ட் எந்த ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துகிட்டு போவீங்க P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ப்ராப்ளத்தில் எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்பென்சஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் நம்ம எடுத்து எழுதிடலாம். ஓகே, பிளான்ட் பர்ச்சேஸ்டு, பிளான்ட்டோட ட்ரீட்மெண்ட்டும் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இந்த டெப்ரிஷியேஷனை நீங்கள் டெப்ரிஷியேஷன் மட்டும் கேல்குலேட் பண்ணி பிளான்ட்டுக்கு டெபிட் சைடு காட்டலாம். இல்லைனா அந்த பிளான்ட் வேல்யூவை இங்கே காட்டிட்டு டெப்ரிஷியேஷனை மைனஸ் பண்ணியும் காட்டலாம். 2 மெத்தடில் போடலாம்.
நம்ம டெப்ரிசியேஷன் மட்டும்தான் எடுத்து போட போகிறோம். ஸோ பிளான்ட் பர்ச்சேஸ்டு நம்ம இங்கே போடலை. இதோட டெப்ரிசியேஷன் கடைசியாக நம்ம கேல்குலேட் பண்ணலாம். இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல்ஸ் இஷ்யூடு டு சைட் 3,36,000. ஸோ மெட்டீரியல்ஸ் இஷ்யூடுன்றது எக்ஸ்பென்சஸ் இல்லையா, அதனால் நம்ம டெபிட் சைடை எடுத்து எழுதணும். மெட்டீரியல்ஸ் இஷ்யூடு 3,36,000 அந்த அமௌண்ட்டை நான் எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து பாருங்கள் வேஜஸ் பெய்டு. ஸோ இந்த வேஜஸ் பெய்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸ் தான். வேஜஸ்க்கு வேஜஸ் அக்ரூடு கொடுத்துருக்காங்க. ஸோ வேஜஸ் அக்ரூட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ வேஜஸ் இருக்கும்போது அந்த எல்லா எக்ஸ்பென்சஸ்க்குமே பாருங்கள் அக்ரூடு ஏதாவது இருக்கா, ப்ரீபெய்டு இருக்கா, அவுட்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கணும் எக்ஸ்பென்சஸ் எழுதும்போது. ஸோ இங்கே நம்ம அக்ரூடும் எடுத்து எழுதணும். 2 வேஜஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். இதில் நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஜஸ் அக்ரூடை எடுத்து எழுதணும். ஓகே, ஸோ என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதலாம். இது ரெண்டையும் இன்னர் காலமில் ஆட் பண்ணி அவுட்டரில் நம்ம டோட்டல் போடணும். வேஜஸ் 3,40,000 அதை எடுத்து எழுதுகிறேன். வேஜஸ் அக்ரூடு, ஸோ அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அக்ரூடு 2,800. ஸோ அக்ரூட்னா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறேன் 3,42,800. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து என்ன இன்ஃபர்மேஷன், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அக்ரூட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. எந்த இன்ஃபர்மேஷன் எடுத்தாலுமே எக்ஸ்பென்சஸ்க்கு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட்டை எடுத்து இன்னரில் எழுதுங்க, இன்னர் காலம். ஸோ அதே மாதிரி அதுக்குரிய அக்ரூட் அமௌண்ட் இருக்குது இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்ன கொடுத்துருக்காங்க 8,000. ஸோ அந்த 8,000 எடுத்து எழுதுகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா அக்ரூடு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அக்ரூடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,200. ஓகே, ஸோ 1,200ஐயும் நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ டோட்டல் பார்த்திங்கன்னா 9,200. ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் ஓவர் ஹெட்ஸ் அப்போர்ஷன்ட் 32,000. ஓவர் ஹெட்ஸும் என்னது தான், எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ 2 ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போட்டு 32,000 போட்டுக்கோங்க. 2 ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 32,000 இருந்தது இல்லையா. ஸோ அந்த 32,000 நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்ளத்தில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, நமக்கு மெட்டீரியல்ஸ் அட் சைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டீரியல்ஸ் அட் சைட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,000 அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டீரியல்ஸ் அட் சைட் அப்படின்றது நம்ம கிரெடிட் சைடில் காட்டணும், க்ளோசிங் ஸ்டாக். ஓகே, ஸோ மெட்டீரியல்ஸ் அட் சைட் நான் வந்து கிரெடிட் சைடில் எடுத்து எழுதுகிறேன். என்ன அமௌண்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமில் கொடுத்துருந்தது 4,000. ஸோ அந்த 4,000 நான் எடுத்து எழுதிடுறேன். ஓகே, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளமில் நம்ம எழுதிட்டோம், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எழுதிட்டோம். ஒர்க் நாட் எட் சர்டிஃபைடு, இந்த ஒர்க் சர்டிஃபைடு, ஒர்க் நாட் சர்டிஃபைடு, இது ரெண்டுமே நம்ம என்ன காட்டுவோம், கிரெடிட் சைடில் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்ற ஹெட்டிங்கில் காட்டுவோம். ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு போட்டுட்டு ஒர்க் சர்டிஃபைடு அப்படின்றது அமௌண்ட்டை நம்ம கேல்குலேட் தான் பண்ணணும். ஏன்னா ஒர்க் சர்டிஃபைடு அமௌண்ட்டு வந்து கொடுக்கல. ஒர்க் சர்டிஃபைடு வந்து 80% ஒர்க் சர்டிஃபைடு, அதுக்கு ரிசீவ் பண்ணின அமௌண்ட் வந்து 6 lakhs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% அப்படின்றது 6 lakhs, 100% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த 6 lakhs அப்படின்றது 80% அமௌண்ட்டு தான் கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்குது. ஸோ அப்போ 100% ஒர்க் சர்டிஃபைடுனா என்ன அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் கேல்குலேட் பண்ணால் 7,50,000 கிடைக்கும். அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஒர்க் அன்சர்டிஃபைடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம்லேயே கொடுத்துட்டாங்க அமௌண்ட்டு. ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ண வேணாம். ஒர்க் அன்சர்டிஃபைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,000. ஸோ அந்த 14,000 நம்ம இங்கே எடுத்து எழுதிடலாம். ஓகேவா? ஸோ வேறு என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமில் டெப்ரிஷியேஷன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டெப்ரிஷியேஷன் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்னா பர்சன்டேஜ் கொடுத்தா பர்சன்டேஜ் மெத்தடில் கேல்குலேட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா டெப்ரிஷியேஷன் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்ரிஷியேஷன் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் த அசெட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை எஸ்டிமேட்டட் லைஃப். இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லையா?
ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு பிளான்ட் இருந்தது ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா. ஸோ பிளான்ட்டோட காஸ்ட்டு தான் நம்ம எடுத்து எழுதணும். மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ. பிளான்ட்டோட காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000. ஸோ பிளான்ட்டோட காஸ்ட்டு 60,000. இங்கே பாருங்கள், நமக்கு ஸ்கிராப் வேல்யூ இஸ் நில்லுன்னு கொடுத்துட்டாங்க. நில்லுன்னா 0. எஸ்டிமேட்டட் லைஃப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,000. ஓகே, ஸோ 60,000 டிவைடட் பை 5 இயர்ஸ் லைஃப் வந்து. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 12,000. ஸோ டெப்ரிஷியேஷன் அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டெப்ரிஷியேஷன் 12,000. இப்போது ரெண்டு பக்கமும் எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம எடுத்து எழுதிட்டோம். அதனால் நம்ம பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்கலாம், அதாவது நோஷனல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் சைடு தான் டோட்டல் அதிகமாக இருக்குது. என்ன டோட்டல் அப்படின்னு பார்த்தா 8,16,000 கிடைக்குது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேலன்சிங் ஃபிகர் இந்த 12,000 இங்கே எழுதிடுறேன் டெப்ரிஷியேஷன். ஸோ பேலன்சிங் ஃபிகர் தான் நோஷனல் ப்ராஃபிட். டு நோஷனல் ப்ராஃபிட் அப்படின்னு போட்டு நான் என்ன அமௌண்ட் எடுத்து எழுதுகிறேன் பாருங்கள். பேலன்ஸ் அமௌண்ட் 36,000. ஓகே, ஸோ இதை எடுத்து எழுதுகிறேன். இப்போ டோட்டல் 8,16,000 எடுத்து எழுதியாச்சு. இந்த நோஷனல் ப்ராஃபிட் அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? P&L அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் சைடில் எடுத்துகிட்டு போயிடணும். என்ன அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36,000 எழுதிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த நோஷனல் ப்ராஃபிட்லேருந்து எவ்வளோ அமௌண்ட்டு P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கணும். உங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ப்ராப்ளம் எப்படி அந்த அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது. ஒரு முறை அந்த அமௌண்ட்டை நான் ரூல்ஸை ஞாபகப்படுத்திடுறேன். உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் காஸ்டிங் அதுக்குரிய ரூல்ஸ் பேஜ் நம்பர் எந்த பேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7.13 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எப்படி வந்து அமௌண்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க்கு சர்டிஃபைடை கான்ட்ராக்ட் ப்ரைஸோட கம்பேர் பண்ணணும். ஒர்க்கு சர்டிஃபைடை கான்ட்ராக்ட் ப்ரைஸோட கம்பேர் பண்ணணும். அதை விட 25% வந்து கம்மியாக இருக்குது ஒர்க் சர்டிஃபைடு அப்படின்னா எதுவுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஒர்க் சர்டிஃபைடை நீங்கள் கான்ட்ராக்ட் ப்ரைஸோட கம்பேர் பண்ணும்போது 50% அபவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ 25 to 50 இருந்தால் இந்த ஃபார்முலா, 50%க்கு மேலே இந்த ஃபார்முலா. இப்போ நம்ம ஒர்க் சர்டிஃபைடையும் கான்ட்ராக்ட் ப்ரைஸையும் என்ன பண்ண போகிறோம்? கம்பேர் பண்ண போகிறோம். ஒர்க் சர்டிஃபைடு நம்ம அமௌண்ட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா, 7,50,000. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து நம்ம ப்ராப்ளமில் பார்க்கலாம். கான்ட்ராக்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12 lakhs. 12 lakhs அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 lakhs 50% தாண்டிடும் இல்லையா. ஸோ அபவ் 50% தான். 7,50,000ன்றது 50% விட அதிகம் தான் இல்லையா. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். 12 லட்சத்தை விட பாதி 6 லட்சம் 50% அதிகமாகவே இருக்குது. 50%க்கு அதிகமாக இருக்குன்னும் போது நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ப்ராஃபிட் கிரெடிட்டட் டு P&L அக்கௌண்ட் ஒர்க்கிங் நோட்ஸில் நம்ம கண்டுபிடிக்கலாம், போட்டுக்கலாம். ஒர்க்கிங் நோட்ஸ்ன்னு எடுத்து எழுதுகிறேன். ஸோ எழுதிட்டு அந்த ஒர்க்கிங் நோட்ஸில் நான் என்ன பண்ணுறேன்? ப்ராஃபிட் கிரெடிட்டட் டு P&L அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். P&L அக்கௌண்ட். ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்ச நோஷனல் ப்ராஃபிட் இன்ட்டு 2/3 into 2/3 into cash received divided by work certified. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நோஷனல் ப்ராஃபிட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 36,000. ஸோ 36,000 into 2/3. கேஷ் ரிசீவ்டு எவ்வளோ நமக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருந்தாங்க, எவ்வளோ கேஷ் ரிசீவ்டு அப்படின்றது. ஸோ கேஷ் ரிசீவ்டு 6 lakhs இல்லையா. ஸோ 6 lakhs-ஐ நான் இங்கே போட்டுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க் சர்டிஃபைடு நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, கண்டுபிடிச்சோம் இல்லையா, 7,50,000 ஒர்க் சர்டிஃபைடு. ஸோ டிவைடட் பை 7,50,000. ஸோ நீங்கள் இந்த கேல்குலேஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு கிடைக்குதுன்னா 19,200 rupees கிடைக்குது. ஸோ இதுதான் P&Lக்கு கிரெடிட் பண்ண வேண்டிய அமௌண்ட். ஸோ 2 P&L அப்படின்னு போட்டுட்டு நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை எழுதணும் 19,200. ஓகே, ஸோ போட்டதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பேலன்ஸ் பண்ணுங்கள். இங்கே 36,000 இருக்குது. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜென்ரல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்.
இது வந்து பேலன்சிங் ஃபிகர். ஓகே, ஸோ 36,000ல் 19,200 போச்சுன்னா 16,800. ஓகே, ஸோ பாருங்கள், இது ரொம்பவே சிம்பிளான 10 மார்க் ப்ராப்ளம், ஈஸியான ப்ராப்ளம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.